வாங்க எனக்கு அறதாக ஜாம் ஜாம் நடக்குது. வரலாற்று தாழ்த்தியும் என் வளர்ப்பு சுந்தர பழகிறத பார்த்தா அவங்க 2 பேருக்கும் எப்படா கையில நடக்குது துடிக்கிற மாதிரி இருக்குறா. நான் பார்த்து அவங்க பழகிறத நான் பார்த்த அளவுக்கு நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. சுந்தர லண்டன் போய் படிப்பை முடிச்சுட்டு வரக்கு சாந்திக்கு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சது. எனக்கு என்ன அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை படுத்து அதுக்கு அப்புறமா சுந்தரத்தை லண்டனுக்கு அனுப்புறது நல்லதுன்னு தோணும். அவங்க சின்னம் திருத்துவதான படிப்பு லண்டன்ல இருக்கு, கல்யாணம் நம்ம கையில இருக்கு. எப்ப செஞ்சா என்ன கமலாம்? ஐயா, என் வீட்டுல விளக்கேற்றி வச்சு நான் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு நீங்க தாங்க காரணம். என் பொண்ணு சாந்திக்கும் என் பையன் வளர்ப்பு மகன் சுந்தரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதாயா என்னுடைய வந்தது. ஒரு நாள் மாட்டீங்க
நேரமா கண்ணை மூடிட்டு இருக்கிறது? சாந்தி ப்ளீஸ், 2 நிமிஷத்துல வந்துட்டேன். என்ன சத்தத்தை காணோம்? என்ன பண்றீங்க? வந்துட்டே இருக்கேன். கண்ணை திறக்காத, கண்ணை திறக்கூடாது. சீக்கிரம் வாங்க, இல்லன்னா கண்ணை திரும்புறேன். இது என்ன தெரியுமா? இந்த வீட்டு மருமகளா வருதுங்க. போட்டுக்கணும்னு எங்க அம்மா கொடுத்தாங்களே, வயிறு அட்டிகை இது. சுந்தரம், உங்க குரலையே அசடு வழியுது. என் குரலே அப்படி. உங்க கையால இந்த அடிக்கை போடும்போது ஆசை கலந்து ஏமா வைக்கப்படுற? நாங்க என்ன அந்நியமா அசலா? உனக்குத்தான் அவன், அவனுக்குத்தான் நீங்க முடிவாயிடுச்ச. நீ போற ஊரு லண்டன் பட்டணம். அங்க பவுன் நிறத்துல கவுன் போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க, அசந்திராத. சரிப்பா, என்ன சரிப்பா? இருக்கு போல ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு. அப்பா, தம்பி அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான்ப்பா. அவன் நல்லபடியா படிச்சு திரும்பி வருவான். டேய் சுந்தரம், அப்பா முன்னால எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லுட. சத்தியம்? சத்தியத்தை காப்பாத்துவான். வா, கடைக்கு போயிட்டு வந்துருவோம். சரிப்பா. மாமா அக்கா வந்திருக்கிறேன் சொல்லக்கூடாது. இப்படி வசது நானா சரி? லண்டன் வந்து வெள்ளக்காரை அடிச்சுட்டு வந்துருவேன் அப்பா சந்தேகப்படுறாரு. என்ன போய் அசடுங்கிறிய? கடிக்க போன விஸ்வாமித்திர இந்த நேரையாவது மயக்கிடுவேன். மாமா அக்காவும் பயப்படுறாங்க. உனக்கு அந்த பயம் இல்லையா? சுந்தரம், எனக்கு திரௌதி செஞ்சுட்டு இன்னைக்கு கூட பழுவரவுக்கு உதவி இடம் கொடுக்காதுன்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஆமா, நீங்க ஹாஸ்டல் தானே தங்க போறீங்க? ஆமா. இந்த ஹாஸ்டலுக்கும் ஹோட்டலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? ஹோட்டல்லையும் தங்கலாம் சாப்பிடலாம், ஹாஸ்டல்லையும் தங்கலாம் சாப்பிடலாம். இதுல என்ன பெரிய வித்தியாசம்? HOTEL ஹாஸ்டல், HOSTEL ஹாஸ்டல். இந்த ரெண்டுக்கும் தான் வித்தியாசம். இந்த எது குறிக்குது? எது குறிக்குது? ஸ்டடி, படிப்பை குறிக்குது. Yes, yes, you are correct. Yes stands for study and also for Shanti. ஆண்டவன், பிள்ளையாரப்பா, முருகா, என்னும் போல வாழ்ந்து எல்லாம் நல்லபடியா நடக்க வழிகாட்டு. அண்ணே, சாரங்க வந்தா ஸ்விம்மிங் பூல் வர சொல்லு. சரிண்ணே. ஐயா, ஹார்லிக் உள்ள எல்லாம் சாப்பிட்டாங்களா? அப்பவே சாப்பிட்டாங்க. ஐயா, ஹார்லிக்ல சக்கரை இல்லாம தானே அண்ணனுக்கு கொடுத்தேன். அண்ணன் முகத்தை பாத்தீங்கன்னா பார்த்தனே, ஏதோ கொஞ்சம் கலவரமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது உங்களுக்கு புரியுதாக்கும்? புரியுது புரியுது. புரிஞ்சுமா பேசாம இருக்கீங்க. அவர்கிட்ட போய் என்னன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு 4 வார்த்தை எதனா கேட்க. ஆமா, நான் கேட்ட உடனே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட போறாரு. நீங்க கேட்கல, அவர் சொல்லல. இப்ப சாரங்க வரப்போறான், அவங்கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட போறான். ஐயாவுக்கு சொன்ன பத்தோடு சேவலையும் கூட சேர்த்துக்கணுமா? அண்ணன் தயாரிச்சு விற்கிற லுங்கிக்கு சேவல் மார்க் லுங்கின்னு பேர் வச்சாலும் வச்சாரு. அது பிரபலமானது மாதிரி அண்ணன் பேர்லயும் சேவல் சேர்ந்து சேவல் சிதம்பரம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா சாமி? நீ வந்த உடனே ஸ்விம்மிங் பூலுக்கு சீக்கிரமா அவனை வர சொன்னாரு அண்ணன். ஸ்விம்மிங் பூலுக்கு காப்பி அனுப்பு. ஆபீசர் மாதிரி சும்மா இருந்த என்ன பிடிச்சி ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க, இல்லைன்னா பாட்டு படத்தை உழைச்சுவேன்னு சொன்னீங்களே, இங்கேயே எழுதிட்டு போட தள்ளி போடா. ஆட்டு வட்டி மாதிரி கையில கயத்தை கொடுத்தாங்க. குதிக்கிறதுனா குதி, ஆத்துல ஒரு நாள் சேத்துல ஒரு நாள் வச்சுக்கிட்டு புலியா சூரப்புலி மாதிரி வந்தா. ஏமா நீ என்ன சவுத்தலையும் நினைப்பா? உள்ள விழுந்து தண்ணிய குடிச்சு மூச்சை விட்டுடாத. கொஞ்சம் காலை எடுப்பு வாழலையே. ஐயா வணக்கம். யாரங்கண்ணா? வா, அது
ஐயா, ஆல்பம் பாத்தீங்களா? இந்த சாரங்களும் இறந்து போன அம்மாவையும் தவிர உங்க மனசை யாராலையா புரிஞ்சுக்க முடியும்? அவளை கைபிடிச்ச பிற்பாடுதான்டா எனக்கு லட்சுமி கடாட்சியமும் வந்தது. சொத்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த பந்தம் எல்லாம் என்ன சுத்தி சுத்தி பறந்து அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவதானடா என்கிட்ட சண்டை போட்டு வாய் கொடுத்துட்டு. ஆனா கணக்குன்னு கேட்டது ரெண்டே விஷயம். இவ்வளவு செல்வத்தை கொடுத்த கடவுள் எங்களுக்கு புள்ள செல்வத்தை மாத்திரம் கொடுக்க. அதான் உங்க மச்சரிக்கு பிள்ளையும் பண்ணி எடுத்து வளர்த்து பொண்ண சுமார் உள்ள கட்டி கொடுத்துருக்க. புள்ள சுந்தரத்தை லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்கிற படிக்கிறதுக்கு அது ஒண்ணுதான்டா என்னால செய்ய முடிஞ்சது. இன்னொன்னு என்ன, நாங்க 2 பேரும் சேர்ந்து காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னு சொன்னோம். அதைத்தான் என்னால கடைசி வரைக்கும் நிறைவேற்ற முடியும். அதுக்கு அம்மா அண்ணன் வளர்க்கிற நாய் உன்னை போடுற போட்டுல அந்த ஆளுக்கு புத்தி வரணும். உன்னை ஒரே சீதாமரம் ஏன்டா இப்படி பாயிலாச்சுகளை போட்டு வைக்கிறேன்? இது மண்டைய உடைச்சாதான் அந்த கிழத்துக்கு புத்தி. அண்ணனால் குணம் பேசுறேன். அவர் நமக்கு அண்ணனா இருந்தாலும் பெற்ற தகப்பனுக்கு சமானம்டா. அவர்கிட்ட போய் மரியாதையா மன்னிப்பு கேட்டா. இப்ப நான் எப்படி ராஜா மாதிரி இருக்கேனோ அதே மாதிரி என்னையும் வச்சு பாடுறா. இந்த நாய்க்கு போடுற வைட்டமின் சோறு தானியா உனக்கு போடுறா. பாரா, உன் பேர பிள்ளை எல்லாம் வர்றாங்க, அவங்கள பார்த்தாவது நீ திருந்து. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பாத்தியா மீசம்படி பேசுது. எல்லாரும் வாங்க, அண்ணன் வர போறாரா? முதல்ல வீராப்பா பேசுன்னு இப்ப அண்ணன் சொன்ன நெருங்குறீங்க. ஒன்னும் வளராத. படி நான் கேட்கிறேன். அன்புள்ள அக்காவுக்கு வணக்கம். நல்ல முறையாக இங்கு நான் தங்கியிருக்கும் ஹாஸ்டலில் எந்தவித குறையும் இல்லை. தாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கு இந்த இடத்தை சென்றால் ஒரு வேளையும் படிப்பு பெரிய விஜயத்து இல்லை. காரணம் அவர்கள் இங்கு எடுத்து காய வைக்கிறா கெட்டு போயிடா. என்ன திருப்ப அது இங்கே இருந்து சொல்லிடுறாங்க. எப்படி எழுதணும்? அவன் அனுப்பிச்சு இருக்காங்க. இது என்ன இன்னொரு லெட்டர்? எனக்கு குடுமா என் லெட்டர் நீ படிச்சிடல, உன் லெட்டர் நான் படிக்கிறேன். நல்லா படிப்பேன். இதுல என்ன வைக்கா? அன்புள்ள சாந்திக்கு சுந்தரம் எழுதி கொண்டது. இங்கு நான் எஸ்ஸில்தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த எஸ் சாந்தி இல்லை. சரி, ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியை சிரித்து விளையாடி சிறப்பாக கொண்டாடுவோம். அதில் கலந்து கொள்ள இந்த ஆண்டு எனக்கு வாய்ப்பில்லை. அடுத்த சித்திரை நிலவு நமக்கு தேன் நிலவாக அமையும். அப்போது நீ என்னுடைய எஸ்ஸாக இருப்பாய். இப்படிக்கு ஆமா, அது என்ன கடைசியில ஒரு எஸ்? சுந்தரமா இருக்கேன். ஆஹா, எஸ்லே விளையாடுறான் போது இருக்கு. நான் எஸ் சொல்லிட்டேன்ல, அதையே ஆடுகளே ஆடு, பாகம் அன்பு தெய்வம் என்று பாடுகளே பாடு. உங்கள் பிள்ளைகள் அணிகள் எல்லாம் உங்களைப் போல தம்பி. உலகம் என்னும் உருண்டைப்பந்து உள்ளது உங்களை நம்பி. வானத்தில் படத்து சிரிக்குங்கள் ஆனந்த இறக்கை இருக்கும் பிள்ளைகளா. வானத்தில் படத்து சிரிக்குங்கள் ஆனந்த இறக்கை இருக்கும் பிள்ளைகளா. மழலைகள் திங்காத்து குருநகை உங்கள் சொத்து. மழலைகள் திங்காத்து குருநகை உங்கள் சொத்து. கண்கள் இல்லாத முல்லை சொத்து.
கடத்து சிரிக்கும் ஆனந்த இரக்கம் இருக்கும் பிள்ளைகளா மழலைகள் பூங்காத்து குருநகை உங்கள் பட்டு மல்கள் இல்லாத முல்லை பட்டு வளர்ந்தால் பௌர்ணமியாகும் மண்ணும் விண்ணும் செழிக்கும் நிலை வளர்ந்தால் உங்கள் அறிவும் ஏவைகள் போலே நடக்கும் அந்த நிலாவை ஆகாயத்தில் வைத்தவன் பெயர்தான் இறைவன் இந்த நிலாவை எங்கள் கையில் தந்தவன் பெயர்தான் தலைவன் வானத்தில் படுத்து சிரிக்குங்கள் ஆனந்த இலக்கம் இருக்கும் பிள்ளைகளா மழலைகள் சிந்தாக்கு உருளகை உங்கள் பட்டு கண்கள் இல்லாத முல்லை பட்டு மிஸ்டர் ஏகாம்பரம், எதையுமே தீர்மானிக்க முடியாத நிலைமையில இருக்கும். எல்லாத்தையும் டாக்டர் சர்மா கிட்ட விவரமா சொல்லியிருக்கேன். எந்த நிமிஷமும் சீரியஸ் ஆகலாம். அதனால அதிர்ச்சி தரக்கூடிய எந்த செய்தியும் அவருக்கு சொல்லாதீங்க. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், மருந்து கொடுத்துட்டு வாங்க. எதுக்கோ உங்க சொந்தக்காரங்களுக்கும் சொல்லி அனுப்பிச்சிருங்க. Please book a call to London. Yes. Address C. Sundaram, Indian Students Hostel, London. Yes, please. மூஞ்சல முடிக்காத இந்த காலத்துல காட்டுறதுக்காக வந்து 8 வயசுல எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டாம், நீதானே இருந்து என்ன சொல்ல பிள்ளைய வளர்த்துனா வந்திருக்கேன். என்ன பார்ப்பேன் நீ எவ்வளவு புத்தி சொல்லிருப்ப, நான் கேட்கல, கேட்டுக்கிட்டு போயிட்டேன். நான் இனிமே காசு வேணும்னா யாருன்னு சொந்தக்கார பகுதியில ஒரு பகுதி என்று கேட்க மாட்டானுங்களே. ஐயாவுக்கு என்ன சாரதா, ஐயாவை பாத்தியா? நம்ம எல்லாம் விட்டுட்டு போறாரா? என் வயசுல ஐயாவை இந்த மாதிரி பார்த்தது இல்லையே. ஐயா சாரங்க வந்திருக்கு. இப்ப போய் அண்ணனுக்கு சேவ் பண்ண போறியா? இப்ப கூட ஐயா நல்லா இருந்தா சேவ் பண்ணான்னு சொல்லுவாரு. 25 வருஷம் ஒழுங்கா சவரங்கள் விடுறா, உனக்கு ஒரு வெள்ளி விழா கொண்டாடி இந்த ஊரிலே உனக்கு ஒரு பந்தவா வாழ்ந்துட்டாருன்னு சொன்ன வாய் சேர்ந்து போய் கிடக்கு.
எதையும் சாதிச்ச இந்த இமயமலை திடீர்னு இப்படி சரியும்னு நான் நினைக்கவே இல்லை. இவர் எண்ணங்கிறதுக்கு முன்னால நான் என்னையா நிப்பேனடா. இந்த ஏகாம்பரத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலையேன்னு சதா சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு ஒன்னா ஒண்ணும் செய்யல. இப்ப இல்லாம கேட்டான் பேரு சாஞ்சி கிடக்கிற இந்த நிலைமையில தேங்காய் உடைச்ச மாதிரி உனக்கு நான் பதில் சொல்ல முடியல. சாரங்கா, அண்ணன் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க, இருந்தாலும் உன்னோட எங்கிட்ட எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருங்கிறது உனக்கு தெரியாதா? ஆமா இல்ல. அப்ப என் மேல பாசம் இல்லன்றியா? ஏண்டா இப்படி போட்டிக்கு வர்ற? நாம இப்ப போட்டி போடுற சமயமா இது? ராமரே மறைஞ்சிட்டாலும் லட்சுமணனா பரதனா நாம இருக்க வேண்டாமா? அது உன் கையில தான் இருக்கு. வாங்க வாங்க. வாமா அண்ணா, பெரிய அண்ணி வந்திருக்காங்க, கொஞ்சம் சண்டை தொடர்ந்து பாருங்கண்ணா. என்னடா இப்படி சொல்லிட்டு எல்லாம் பிரிச்சு வளர்த்தவன் என்ன எடுத்து போன வரைக்கும் சொன்னீங்களே சித்தப்பா, ஆர்வ வந்தது பின்னாடியே தள்ளி வந்துருச்சு. சிவபிரகாசம் பாடு சித்தப்பாவை. தந்தா அப்பாவை பாத்தியா? மாமாவுக்கு என்ன உடம்பு? எனக்கு முன்னாடியே சரிதா செய்திருக்க கூடாது. தம்பியையும் தங்காலையும் விஷயத்தை சொல்றதுக்கு ஏன் விட்டு வச்சீங்க? என்ன மாப்பிள்ளை இப்படி கேக்குறீங்க? ஒரு நாளைக்காவது அண்ணன் தலைவலி காய்ச்சல் படுத்தது உண்டா? என்னமோ எதிர்பார்க்காம இப்படி நடந்து போச்சு. தம்பி சுந்தரத்துக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? லண்டனுக்கே நான் ட்ரங்கால் போட்டு பேசினேமா. நான் எப்படியாவது புறப்பட்டு வந்துடுறேன்னு அழுதுகிட்டே சொன்னாமா. நான் அப்பவே சொன்னேன், அவள் கோவத்துக்கு அனுப்ப வேண்டாம். மாமா கேட்கல. இப்ப கொள்ளி வைக்கிறதுக்கு கூட இந்தியாவுக்குள்ள உதவுறாமோ இல்லையோ? வாய் வேணுமா இப்படி உனக்கு வரச்ச வச்சு திருமணத்தை சிறப்பா நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அக்கா இப்பெல்லாம் ஆஸ்பத்திரியில பிரேமா பிரசவத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு பெரியத்தான் சொன்னாரு. பெரியப்பா என்னால தாங்க முடியல. சரி என்ன உன்னை இந்த நிலைமையில பார்க்கவா பிறந்தவன் வரணும். ஐயோ என் கொலை எல்லாம் நடுங்குதே. அண்ணே வசதி இல்லாத உன் பஞ்சத்தி வந்திருக்கேன்னு என்ன கண்ண திறந்து பாரு. வந்துட்டீங்களா? எனக்கு முந்தி எல்லாரும் வந்துட்டாங்க. கவர்மெண்ட் பக்கம் நம்புனேன். அவன் சந்தோஷம் மாமன் சொன்ன வண்டியை போட்டுட்டான். எனக்கு முந்தி எல்லாரும் வந்துட்டாங்களே வாடி அண்ணே சரியாட்டம் பொண்ணு பெற்று வச்சிருக்கிறேனே. நீ இருந்தா லண்டன் மாப்பிளைக்கு கட்டி கொடுத்துருவேன் நான் கனவு கண்டனே. அண்ணே இப்ப என் கிளிய நான் யாரை கையில ஒப்படைப்பே? இத்தனை பேர் இருந்து உனக்கு ஒரு ரோஜா மாலை வாங்கி போட ஆள் இல்லையா? ஏங்க அப்படி வேறன்னு கத்துற? நீ சத்தம் போட்டா அவரை சாவடிச்சிடாத. அப்படியா? ஆகலையா? சாதித்தனத்தை எல்லாம் பார்த்தோம்னு என்னமோ ஏதோ பயந்துட்டேன். எல்லாரையும் ஹாலுக்கு கூட்டிட்டு போய் ஆளுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி. சரிண்ணே, எல்லாரும் வந்தாச்சு. ஆனா லண்டன்ல இருந்து சுந்தரம் எல்லாம் வரல, பஞ்சிடுவான். அந்த கண்டமெல்லாம் சில சில நம்ம மட்டும் இப்படி காஞ்சி தேஞ்சு போயிருக்கிறோமே. என் கண்ணு எனக்கு சுந்தரத்துக்கு ஒரு முடிச்சு போடுறதுக்குள்ள இந்த பலாப்போன கடவுள் எங்க அண்ணனுக்கு இந்த கதியை உண்டாக்கிட்டானே. தரேன் சாந்தி போறத பாரு. நல்லா அடக்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சுந்தரத்துக்கு மலை படப்பாங்க. இது நீ இரு. பாரு ஒருத்தர் கண்ணாலே பேசி பேசி போன இடத்துல படிப்புலதான் கவனத்தை செலுத்துவான். சவுந்தலா, இது வரைக்கும் நான் சொன்னபடி நடக்குதா இல்லையா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. உன் தம்பி திரும்பி வர்ற போது ஒரு வெள்ளக்காரியோட வரானா இல்லையா பாரு. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி மட்டமா பேசுறதுதான். அதுவும் இந்த நேரத்திலேயே அவனை பத்தி பேசுறது. போன இடத்துல நல்லபடியா படிச்சு வர்றேன் காணு
எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாமா, பெரிய சத்திய கீர்த்தி உன் தம்பி. நான் போய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே. கோழியும் கூடு ஒண்ணு நடக்கலையோ என்ன இல்லாம இருக்க ஏண்டா அண்ணா ராத்திரி பாவல வைத்தியமா இல்ல இல்ல கேட்டேன், எல்லாம் அமைதியா இருக்காங்க. நீங்க எதுக்கு சனிக்கிழமை ஒரு கோழி வாங்கிட்டு வந்துடும். கோழிக்குண்டா எதுக்கு இல்லையா குருமா வச்ச நீ போய் இடியாப்பம் பண்ணுப்பா. எதுக்கு மாறுதலுக்கு போய் ஒரு கருப்பு போய் புஞ்சா வந்துட்டோம். அதுல வெள்ளை மயில் இல்லாம பார்த்து வாங்க. ஏன்னா தனி போனோம் தனியா போவாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல எங்க அண்ணா இருக்கான நடு என்ன எதை எதை எப்ப சுருட்டலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம முந்திக்கு வேணாம். இப்ப தங்கி நீ ரொம்ப தெளிவா பேசுறீங்க. நான் பகல்ல தானே அப்படி பேசுவேன். 5 மணிக்கு மேல வருவேன். இந்த மோள அடிக்கிறேன். ஆமா, நல்லா அழுவறதுக்கு இந்த மாதிரி தடி பேர் 4 பேர் அப்படி 4 பேரை கூடிப்பா. சீக்கிரமா பத்திரம் நான் செட்டும் கழுவ மாட்டேன்றான். அடிக்கடி மூச்சு வாங்கிட்டாருன்னா அவ்வளவுதான். என்ன இல்லவா தண்ணி மாதிரி கழுத்து பாப்புன்னு குடிச்சிட்டேன். ஏப்பா சாதமா அஸ்திரவாதத்துக்கு போலாமா? யோ ஐயா சாமி, சாம்பார குட்டியா நெய் ஊற்றுற மாதிரி விட்ட நீயா? நீ ஜென்மத்திலே நெய்ய பாத்துருக்க மாட்டியே. சாப்பிடு. சாப்பிடுறா. ஏய், கொஞ்ச நாளைக்கு கறி சாப்பாடு கிடையாதுடா, சமாளிச்சுக்கடா. சீக்கிரம் சாப்பிடுறா, தலைக்கு மேல வேலை இருக்கிறா. ஐயா படுத்தாலும் எடுத்தாரு கல்யாண வீடு மாதிரி வடிச்சு கூட்டிக்கிட்டே இருக்கா. காரியம் முடியாம ஒரு பையனுக்கு அசைய மாட்டாக்கி போட்டுருக்கான். பாப்பி சாப்பிடாம வந்துருக்கீங்க. ஐயா இருக்கிற நிலைமையில அதுக்கு சாப்பிட பிடிக்குங்களா? நாய் நன்றி உள்ள ஜென்மமாச்சுங்களா? ஆமா ஆமா, நன்றி உள்ளது. இருக்கட்டுங்க, நீங்க வாங்க சாப்பிடலாம். நான் சொன்னதுக்காக ஒன்றும் மறைக்காதீங்க. அது நாய் இல்லாச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்ய நம்ம எல்லாருக்கும் சக்தி வேணும்ல. வாங்க சாப்பிட போகலாம். டாக்டர் ஆமா, நாம போய் சாப்பிடலாம். இல்ல மேம், நீங்க போய் சாப்பிடுங்க. ஆமா, நான் பார்த்தேன். ஐயா சாமி அண்ணே, தமிழ் டால்டா இல்லையாங்க? ஆமா, அதான் ரொம்ப பிரமாணமா இருந்தது. காலையில பொங்கல் விட ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கரண்டி கேட்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அடுத்தலைக்கு போட்டிய. அடுத்தலைக்கு போட வேணாமா? ஆளை பாரு, வேலைய பாரியா? பாத்தியாண்ணே, பெரிய எடுத்து சமையல்லாம் டால்டாவில தான். அதுதான் சாப்பாட்டே தெரியல. எல்லாம் செய்யறது இடியப்பா. ஆனா பேர் கட்டிட்டு போறது இந்த ஐயா சாமி. ஏன்னு மாத்துங்க, மத்தியானம் ஒரு புளி பிடிக்கலாம். 2 டால்டா போறதுனால மத்தியான சாப்பாடு ரொம்ப விசேஷமா இருக்கு. என்ன வெறுங்கையா அனுப்பப்படாதுன்னு நிறைய இதை பிடிச்செடுக்கிறாரு. வாய்க்கு பேர் ஏதாவது சொல்லி எடுக்கிறோம். நல்லா இருக்கு சாரங்கண்ணே, பணத்துக்காக நான் அங்க இருக்கேன். அது எங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இருக்கேன்னு வாங்கிட்டு போகிறதா? நீங்க என்ன கருத்துறீங்க? ராமந்தே, அவசியம் வந்தா
நிச்சயமா நான் உனக்கே சொல்லி அனுப்புறேன். ஐயா எவனையாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிங்க போவேன்? இங்க சொல்லி அனுப்பும்போது நான் வேற யாருக்காவது ஊதிக்கிட்டு இருந்தா அப்புறம் இங்க வந்து ஐயாவுக்கு ஊத முடியா போயிடும். அவர் இப்ப வளர்ந்தவங்க, அவருக்கு ஊதாத நான் வேற யாருக்கு ஊத போறேன்? ஊதிட்டாமே பேசாத பேசான். வணக்கங்க, என் பேரு வைத்தி. சேவல் சுதந்திரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், பார்க்க வந்திருக்குங்க. இவ்வளவு அக்கறையா வந்திருக்கிய, நீங்க யாரப்பா? அப்பா நீங்க யாரு? நீ யாருன்னு சொல்ல வந்துச்சு, இப்ப நீங்க யாருன்னு என்னையே கேக்குறியா? நீங்க யாருன்னு சொல்லிட்டா நான் யாருன்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். என்னப்பா என்னமா விளையாடுற நேரமா இந்த பெற்றோர் படிச்சுட்டு இருக்காரு. வல்ல பெற்றவர் படிச்சிருந்தா உடனே போய் பாரு. இங்க தானே படிச்சுட்டு இருக்காரு. இருக்காரா? இங்க எங்க அண்ணன் தானே படிச்சுட்டு இருக்காரு. சேவல் சுதந்திரம் உங்களுக்கு அண்ணனா? என்ன நீங்க எங்க அண்ணன்? அப்பாவோட தம்பி அத்தையா? என்னப்பா புது கதையா இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நியாயம் இல்லை. அப்பா கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்துல நெல் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரா? ஆமா. உங்க ஸ்ரீபா சிந்தாமணி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சிந்தாமணி சிதம்பரத்திற்கு ஒரு பையன் பிறந்தானே, அதாவது தெரியுமா? தெரியாது. அந்த பையன் வயசுனாக இவர்தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. அத்தானா? நான் பாக்கணும் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா முதல் சந்தோஷத்திலே சுற்றுலாத்தல வார்த்தைலாம் வரும். மரியாதையா சொல்றேன், வீட்டுக்கு வெளியே இந்த அண்ணனுக்கு ஒரு ஆப்பு நாளைக்கு இருந்து அவளுக்கு ஒரு புள்ள பிறந்திருந்தா எதுக்காக இவளை இவ தம்பி எங்க அண்ணன் சீரா எடுத்துக்கணும்? கரெக்ட் கல்யாணி, சரியான பாயத்தை பிடிச்சிட்டேன். என் தங்கச்சி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. அப்போ நீங்கதான் கல்யாணம் அத்தையா? நான் அத்தேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், ஆசை தங்கச்சி ஒண்ணு இருக்குதுன்னு. இந்த அண்ணன் சொல்லுவாரா? ஆமா. என்ன பத்தி சொல்லுவாரா? ஆமா. என்ன சொல்லுவாரு? என்ன அவன் ஏதோ சொத்து பங்கு வாங்குறதுக்காக பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவங்ககிட்ட போய் என்ன கொண்டாடுறீங்களே? யார் யாருக்கு எது இருந்தாலும் புரியோ அவங்க அவங்க அதை பத்தி தான் பேசுவாங்க. இதான் சொன்னேன். கிட்ட போய் பேசி கத்திக்கவே முடியாது. அவர் ஒரு அரை அறிஞர்னா ஒரு வாரம் எழுந்திருக்க முடியாது. அதுல மாமனார்னா அவருக்கு அவ்வளவு உயிர். அவ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நீங்களே அவரை வெட்டி போட்டுருவீங்க. நான் ஒன்னும் வெட்டி போட மாட்டேன், எங்க அண்ணன் மாமாச்சேன்னு ஆதரிப்பேன். தம்பி இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உடம்பு அழுத்திக்காத, வயிற்று சொன்ன அத்தனை ஆப்பட்டமான உண்மை. ஏண்டா தம்பி இத்தனை நாள் இதெல்லாம் ஏண்டா என்கிட்ட சொல்லாம இருந்த? ஒரு மனுஷன் செய்யற நல்ல காரியத்தை வெளியே அண்ணன் வயசோட பேரோட புகழோட சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கப்ப இதை நான் வெளியே சொன்னா என்னாக்கா ஆகும் நம்ம குடும்பத்தோடு. அதனால்தான் நான் மறைச்சேன். எல்லாருமா சேர்ந்து கடைசி காலத்துல இந்த உண்மையை வெளியே கொண்டாந்துட்டீங்க. அவன் என்ன சொத்துக்காக்கா வந்திருக்கான்? ஏதோ கடைசி காலம் படுக்கையிலே தளர்த்த முடியாது. போறப்ப ரெண்டு சொட்டு கங்கை தண்ணிய வாயில விட்டுட்டு போயிடலான்னு வந்திருக்கான். இது ஒரு தப்பா? ஏண்டா கண்ணு நீ கங்கை தண்ணி விட வேணாம் வந்த? ஆமா. இந்த வீட்டுல என்னடா வரும்? அப்பா வந்தாங்க. ஏதோ இந்த வம்பெல்லாம் நமக்கு எடுக்கலையே. நான் சொல்லிட்டு வருவது நடக்குதா இல்லையா? நீ வாரி சொத்துக்கு யாரு வாரிசு இருந்தாங்க? வெளியில கொள்ளையில ஏன் எண்ணெய் ஊத்துற? கொல்லி எரியுது, அதுல எண்ணெய் ஊத்துறாங்க, நெஞ்ச ஊத்துறாங்க, எரியுது எரியுது. யாரா இருந்தாலும் சரி, சொத்துக்கு எவன் வாரிசும் அவனுக்கு தான் என் பொண்ணு. மனசுல இருக்கிறத வாழ்வுக்கு சொல்ல முடியாத நிலையில இருக்கிறேன். எனக்கு அந்த கடவுள் தான் உதவி செய்யணும். சரி, நம்ம ரூமுக்கு வா. இதுதான்
இப்போதைக்கு இதுதான் நான் எப்பவுமே கட்டுப்பட்டு வாழ்க்கையை நடத்தவே இல்லை. உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது கிடைக்கணும்னு நான் பொறுத்து செய்யறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றது வந்து தெரிஞ்சு சித்தப்பா. அப்ப என்ன சப்போர்ட் இருக்குவாங்க. என்ன கடவுள் சித்தப்பா. ஏண்டா காஞ்சிபுரத்துல பிறந்துட்டு கஞ்சிக்கு அலையிற அந்த கைலாசநாதர்ல இருந்து காமாட்சி வரைக்கும் உன்னை கை விட்டுட்டாங்கடா. இனிமே இந்த சித்தப்பன்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க போறான். வாடா மாநில மேல. ஐயோ ஏற்கனவே அசிங்கம் இல்ல குடி. இவன் யார் தெரியுமா? ஈரோடுல ஒரு டீ கடையில தேர்வு தொலைச்சிருந்த பையன். கையிருந்த எல்லாரையும் கும்பிடுறாங்க. ஒரு விவசாய கட்டணும். என் கையிலாசி இந்த பையன் இந்த வீட்டுல கொண்டாந்து சேர்த்த உடனே என்னடா ஏன் கதை போப்பல் போடுறீங்க? விஷயம் இருக்குடா. முதல்ல தக்காளி சாப்பிடுற சித்தப்பா. எதுக்கு பெல்ட்ட கேட்டுறீங்க? நான் குடிக்கிற சித்தப்பா. பிரமாதமா இருக்கு சித்தப்பா. கொடுக்க தெரியுமா உனக்கு? நீங்க பெல்ட்ட ஆட்டிக்கிட்டே கேட்கறத பார்த்தா நீங்க கொடுக்குற அடிய தாங்கிக்கு ஊட்டம் கொடுக்கற மாதிரி இருக்கு சித்தப்பா. புத்திசாலி பையன் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ நிஜமாக என்ன அடிக்க போறீங்க சித்தப்பா? இல்லடா இப்ப ஒத்திக்க பாக்குறேன். அடி வாங்குறதுக்கு பயமா இருந்ததுன்னா மரியாதையா உண்மையை சொல்லு. நீயா வைத்தி அப்பா சேவல் சிதம்பரம். ஐயோ சித்தப்பா உங்களோட மாப்பிள்ளை இருந்தாவலாம். அவர் கையால தான் அடிச்சார். நீங்க பேட்டால அடிக்கிறீங்க சித்தப்பா. ஒலிக்குது சித்தப்பா. எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. எங்க அண்ணன் ஏகப்பத்தி விரதாண்டா. இன்னைக்கும் செத்து போன எங்க அண்ணிய நினைச்சே உருகிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல என்ன சொல்ல யாரும் சிந்தாமணிக்கு அவருக்கு தொடர்பு. அவங்களுக்கு பிறந்த புள்ள நானும் டூப் அடிச்சுக்கிட்டு அவர என்னடா உன்ன டூப் அடிக்கிறதுலயே நான் தான் டாக்கிங்க. என்கிட்டயே வேலையை காமிக்கிறியா? இன்னும் எதுக்காக அவங்க கிட்ட வந்து காப்பாத்தி என்ன அடிச்சு கொள்றீங்க? அப்படி வேடா வயசு. எங்க அண்ணன் மேல எனக்கு எவ்வளவு பக்தி இருக்குதோ அவ்வளவு பக்தி அவர் சொத்து மேல எனக்கு உண்டு. நீ மட்டும் நான் சொன்ன பேச்சு கேட்ட இது என்னடா தக்காளி ஆஸ்பேட்டோசா கொடுப்பேன். கொஞ்சம் ராம வச்சுக்கிட்ட சித்தப்பா. இப்ப நான் என்ன வேலை சொல்லுங்க? இப்ப நான் சொல்றேன் நீதான் எங்க அண்ணன் மகன். அதைத்தானே நானும் சொல்றேன். சித்தப்பா எங்க அண்ணனுடைய கடைசி காலத்துல அவருடைய சொத்துல பங்கு வாங்கணும்ன்றதுக்கு பிராடத்தனமா இந்த வீட்டுக்குள்ள பூந்தவனே. ஆனா உன்னை மட்டும் நான் யூஸ் பண்ணாம விட மாட்டேன். சொத்துக்காக வரல சித்தப்பா. ஓட்டுக்கு வந்தனாலே வச்சுக்கிறாடே. நீ சொன்ன உறவை எந்த மடப்பைய கேட்டாலும் சொத்துல பங்கு தராம இருக்க மாட்டான்டா. பங்கு வேண்டாம் சித்தப்பா. எனக்கு வேணுமே. அதனாலதான் உன்னை வச்சே இந்த சொத்துல பங்கு வாங்கணும்னு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். இந்த பிளான் வேண்டாம், எனக்கு பணமும் வேண்டாம். பணத்தை மட்டும் வேணாம்னு சொல்லாதடா. பண்டிகை காலத்துல கொளுத்துற மத்தாப்பு இல்லடா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வினாடிக்கு வினாடி மூச்சு விடுறானே அதுக்கு சம்பந்தாது. நான் இப்படி சிக்குவே நினைக்கவே வரல சித்தப்பா. ஓட்டுக்கு வந்தனாலே வச்சுக்கிறாடே. நீ சொன்ன உறவை எந்த மடப்பைய கேட்டாலும் அந்த தக்காளி பெல்ட் எனக்கு கிடைச்சிருக்காரு. புரிஞ்சுக்கிட்டேன் புத்திசாலிக்குள்ள. நீ இந்த வீட்டுல சொன்ன பொய்யவே கண்டினியூ பண்ண. நான் அவங்க கிட்ட சண்டை போட்டு உனக்கு சேர வேண்டிய எப்ப வாங்கி தரேன். உனக்கு 80% உனக்கு 80%. 20% மேல எவனும் உனக்கு கொடுக்க மாட்டான்டா. இந்த விஷயத்துல நீ என் கூட உடம்பையா இல்ல. இந்த பெல்ட்டால மறுபடியும் அடிப்பீங்க. அருவாள்ல கொத்து அம்மா. கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நான் முன்னாடி கொடுத்த மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. முக்கியமா நீங்க எல்லாரும் இங்க அடிக்கடி தொந்தரவு கொடுக்க கூடாது. இப்ப இருக்கு அடிமை பேர் இதெல்லாம் போகும்.
காணிக்கை தந்தது மோகம் மாணிக்கை வீணாகும் காணிக்கை தந்தது மோகம் இசை ஊஞ்சலிலே அசைந்தாடத்துமா இதன் சேர்த்து தந்தியை கேட்டத்துமா தாயம் கூடும் தேவம் போலே தாயம் கூடும் தேவம் போலே கழுவும் கூந்தலில் பிறந்தது நாதம் கழுவும் கூந்தலில் பிறந்தது நாதம் காணிக்கை தந்தது நாதம் என்ன பாவம் பார்க்க பார்க்க என்ன பாவம் பணியை பார்க்க தீர்ந்தது தாகம் மாணிக்க வீணாகம் காணிக்கை தந்தது மோகம் அதன் நாடத்துமா தந்தியை தத்துமா பாலும் ஏந்தி பழங்களும் ஏந்தி பாலும் ஏந்தி பழங்களும் ஏந்தி பஞ்சனை வாழ்ந்தால் அதன் பேர் சாந்தி
பஞ்சமே வந்தாள் அவள் பேர் சாந்தி 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 சாந்தி. அந்த பாருங்க நம்ம கோவிலாக நம்ம பாருங்க எடுத்துக்கிட்டு வருது. உங்க அப்பா இன்னும் சாப்பிடல இதே பேசப்போ அப்பா பார்ப்போம். இல்ல இனிமே ஒரு அடி எடுத்து வச்சா நடக்கிறதே வேற. கண்ணை தூக்கி போட்டுச்சு நீ வந்து என் பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுக்கணும் மனசோட்ட கட்டிக்கிட்டு இருந்தே உன்னை பட்டு கட்டு யாருமே இல்லையா? ஏன் நான் இல்ல இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள. இந்த குடும்பத்துல எவ்வளவு எழுத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அவன் எதை தெரிஞ்சுக்கிட்டான்? அடே சுந்தரம், என் பொண்ண பறந்துட்டியே. பழுத்த இல மாதிரி இவ உடம்ப பார்த்த உடனே என் பாவனை பறந்துட்டியேடா. என் அளவையெல்லாம் உரிச்சுக்கிட்டு வந்தவளாச்சே என் பொண்ணு. சுந்தரம், உன் பொண்ணையில இருக்கிற கிளியை விட்டுட்டு எங்க இருந்தா ஒரு வெள்ள குழந்தை பிடிச்சிட்டு வந்துட்டியே. வாழ்ந்தாலும் கொழுந்து மங்கி 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 நீ கண்டு கையிடுங்க. அவங்க சேவல் பேசணும் போவராதா? பெரிய பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டான். என் பொண்ணுக்கு என்னடா ராணி, உன்னை விட அழகான மாப்பிள்ளை 1000 பேர் சீரல வந்து நிற்பானுங்க. அடியே இதுதான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போய் சுத்திட்டோட லட்சணம். எதுக்கு இருக்கான அப்பா உன்னை மட்டம் விட்டு பேசுறாருன்னு சொல்லிச்சுட்டு இப்ப நீ செஞ்சிருக்கிற காரியம் சரிதானடா? அவரை பார்த்து உன்னை அனுமதிக்க மாட்டேன். பிள்ளை அப்பாவை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்ல இந்த பொண்ணு அப்பாவை போய் பாருங்க. பாருங்க, ஒதுக்கப்பட்ட ஒருத்தன் இங்க கூற பிறக்காத தம்பி அண்ணன் விவரமா சொன்னாதானே தெரியும். சில சேவலனுக்கு காஞ்சிபுரத்துல தீப்பாட்டு சிந்தாமணின்னு ஒரு தொடர்பு. அந்த தொடர்பை வச்சு பார்த்தா இவ உங்களுக்கு தம்பி முறை வேணும். அதை வச்சு பாக்குறப்ப நான் உங்க 2 பேருக்கு சித்தப்பா வேணும். ஏன்னா இது நியாயமா? கட்ன கொண்டாட்டி இருந்தபோது சிந்தாமணிகளை சேர்த்துக்கலாம். அவ பெற்ற செல்வங்களை இங்கேயே வச்சு சீராட்டலாம். கல்யாணம் பண்ணிட்டு வந்தா வீட்டை சேர்க்க மாட்டீங்க இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ சாந்தி, இதுதான் என்னுடைய வைஃப் சோபியா. நான் அப்பாவை பார்க்கணும்னு வந்தேன், அத்தான் தடுக்கிறார். இது நியாயமா? சொல்லு. இப்ப ஒரு ஃபேமிலி கூட நான் பேச வரல. வீட்டுல அடிக்கிட்டு இருக்க உங்க அப்பா ஒரு காப்பாற்ற வேண்டியது உங்க கடமையும் என் கடமையும் இல்லை. அந்த ஊரை காப்பாற்ற பண்ணீங்க. இப்ப சுந்தர நீங்க மட்டும் தனியா போய் உங்க அப்பாவை பாருங்க. உங்க வயசு கூட பெரிய வந்தா அதிர்ச்சி தகவல் சோபியா டார்லிங் ப்ளீஸ் வாங்க. என்னண்ணே நான் என்ன அங்கே இருந்துகிட்ட சுந்தர போறா வா நாம் போகலாம். ஒரு புள்ள வந்திருக்காரு பாருங்க மாமா. சுந்தரம் இப்பத்தான வந்தான். அப்பா ரெஸ்ட் எடுத்தோம். டாடி நல்ல பத்து சொல்லுங்க. வைத்து இந்த பிள்ளைதான? ஏன்னா சொல்லிருக்கு சுந்தரம் வந்துட்டான். இனிமே அவன் தான் எனக்கு கலகப்பா இருக்கணும். உங்க கல்யாணத்தை பார்க்காம நான் கண்ணு நேரவே மாட்டேன். ஏதோ வருத்தம் இருக்கானா
மாற முடியும், ஆனா தேவையில் ஆட முடியும். வர முடியும். கருவறதும் இல்லை, ஆசையெல்லாம் நிறைவேறதும் இல்லை. வெளிப்பட்ட காலத்துல துணி உப்புப்பட்ட மாதிரி ஒரு மனசு வேதனையை துடிக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது சாந்தி. வைரத்துக்கும் கண்ணாடிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில தான் நாம விவேகத்தை துணைக்க வச்சுக்கணும். சாந்தி, நீ வெறுப்பறிந்து தன்னைத்தானே அழைச்சிக்கிறதுனால உன்னுடைய வேதனைக்கு ஒரு முடிவு வரலாம். ஆனா இந்த குடும்பத்துக்கு கண்ணீர் வீட்டு மாற்றிக்கிட்டு நான் வாழ்வதுதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. குடும்பம் வாழ்வதை விட கிடமாறம் தான் நல்லது. இதுதான் நல்லது. இந்த விவரமும் தெரியாத சேவல், எல்லா விவரமும் தெரிஞ்ச நீ இந்த நிலைமையில ஒரு முடிவு சரிதானான்னு யோசிச்சு பாரு. என்ன ஏன் குழப்பற? கருவிகள் குளிக்கிறது இல்லை, வீடு போடுற மாமாவுக்கு நல்லது. கண்ணை காப்பாற்ற போல குடும்பத்தை காப்பாற்றுறது பெண்களோட கடுமையாச்சு. சேலத்த நிலையில் இருக்கிற சேவல் எல்லா காசாகி போன உன்னுடைய காதல். இதுல காதல் தான் திருத்தம் நினைச்சா உன்னுடைய சாவு சுயநலம். கடமைதான் பெருசு நினைச்சா உன்னுடைய வாழ்வு இந்த குடும்பத்தின் பொதுநலம். குடும்பத்தினுடைய கன்றுக்கு வாழையா இருக்கணும் தவிர அரசுக்கு கோடாலையும் இருக்கக்கூடாதுமா? மருந்து மருந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே எத்தனை போராட்டம். விளக்கும் இடையிலே பயிர், முடிவில் இடையிலே உயிர். ஆதி என்பது தொட்டிலே வரும் அந்தம் என்பது கட்டிலே. ஆதி என்பது தொட்டிலே வரும் அந்தம் என்பது கட்டிலே. நீதி என்பது மனிதனிடம், நீதி என்பது மனிதனிடம், அவன் நிற்கும் இடமோ இறைவனிடம், நிற்கும் இடமோ
இறைவனிடம் ஆதி என்பது கொத்திலே வரும் அந்தம் என்பது கத்திலே மானம் கனவுகளும் உடன் அண்ணன் தம்பி உறவுகளும் அத்தை மானம் கனவுகளும் உடன் அண்ணன் தம்பி உறவுகளும் சொத்து கிடைத்தால் வருவதுண்டு அது வற்றும் பொழுது மறைவதுண்டு மறைவதுண்டு ஆதி என்பது தொட்டிலே வரும் அன்பு என்பது கட்டிலே வந்து ஜனங்கள் பரிவாரம் பெரும் பதவி மோகம் அதிகாரம் வந்து ஜனங்கள் பரிவாரம் பெரும் பதவியோகம் அதிகாரம் இந்த உலகின் பழங்கோலம் இதில் எந்த உறவும் சிலகாலம் எந்த உறவும் சிலகாலம் ஆதி என்பது தொட்டிலே வரும் அந்தம் என்பது கட்டிலே வெள்ளிக்கிழமை வரும் என்று ஒன்று திங்களிழமை விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை வரும் என்று ஒன்று திங்கட்கிழமை விளக்கேற்றி கண்ணை விழித்து காத்ததம்மா தினம் என்னை விடத்தான் மறந்ததம்மா என்னை விடத்தான் மறந்ததம்மா ஆதி என்பது தொட்டிலே வரும் அந்தம் என்பது கத்திலே நீதி என்பது மனிதனிடம் அவன் நிற்குமிடமோ இறைவனிடம் பன்னெண்டு 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 ஒரு 5 ஈரஞ்சு 6 ஒரு 12 அந்நேர இப்ப நான் 2 போட்டேன் உங்க காயை வெட்டிட்டு மலைக்கு போயிடுவேன் போடுற என்ன போய் 4 தான் பாப்போம் காயே மகமாயி 2 காயே மகமாயி 4 12 ஈரஞ்சு 2 1 2 3 4 5 6 ஆமா நீ எப்ப 6 போட்ட என்ன 6 போட்ட நீங்க பாத்துக்கிறீங்க நான் பாக்கல நீ எப்ப போட்ட என்ன அவனுங்க கூப்பிட மாட்டாங்க மாப்பிள்ள கல்யாணம் யாரு பேசுறா மாப்பிள்ள வாழ்க்கை பயிற்சி சொல்றாரு என்ன வாழ்க்கை இந்த வீட்டை பிறந்தா பாரு நான் கட்டியே ஜெயிக்கணும் நீ அச்சை வேற எல்லாம் காட்டியா நீ அழிவு ஆட்ட ஆடுறவா உனக்கு என்னால ஆட முடியாது அது சரி போட்டு போயிட்டா போடு அழகாட்ட பேடி போட்டு போயிட்டா என்னால ஆட முடியாது எவ ஆடுவான் எவ ஆட மாட்டான் அரே அவரு எல்லாத்த பாரு இப்ப நான் வெட்டிக்கிறேன் இந்த சாரி நச்சி சாரி இந்த ட்ரெஸ் பார்த்தா உங்க அப்பாவுக்கு நிச்சயம் கொடுப்போம் டாக்டர் சொன்னது மறந்துட்டீங்களா பார்க்க வேண்டாமா எனக்கு பொறாம அதான் டாக்டர் சொல்றேன் எனக்கும் என்னோட பொறாம இல்லைம்மா அறிஞத்தால இருக்கிற அதிர்ச்சியில என் மாநில இருக்கிற முடிஞ்சிருந்தேன்னு தான் பார்க்கிறேன் ஆபத்து கட்டப்பட்டான் தாண்டி இருக்காரு தவிர பரிபாலனை குணம் இந்திரா
அறிமுகம் பெருத்தா அப்பா ஊர் பெருத்தா சாந்தி, உன்னை விட எனக்கு அக்கறை அதிகம். I am sorry, Santi. Please, இந்த அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. Let me go. Come on, Sophia. Come on. தள்ளிக்கிங்க சித்தப்பா. டாடி, டாடி. டாடி, இது சோஃபியா லண்டன்ல. ஏங்க இப்ப நேரத்தில் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா உங்களை சும்மா பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஏன் போய் சொல்றீங்க சித்தப்பா? இன்னைக்காவது ஒரு நாள் அப்பாவுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அது இன்னைக்கே தெரிஞ்ச என்ன தப்பு? டாடி, இவ பேர் சோஃபியா, லண்டன்ல எங்க படிச்சவன். வணக்கம் மாமா. உனக்கு பேர் சொல்லல, ஆனா முறப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டோம். முறப்படியா? அவங்க முறப்படி இல்லப்பா, நம்ம முறப்படி. வீட்டுக்கு வந்த உடனே சோஃபியாவும் இந்த விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அப்பாவும் டாக்டரும் தடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோஃபியா, பாபு அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் இருந்துக்கலாம். அப்பாவுக்கு என்னாச்சு? நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். உன்னால அவருடைய நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா? அயோக்கிய பையல. நிறுத்துங்க. ஏதோ ஆரோக்கியமா இருந்தா அப்பா இந்த பார்த்த உடனே இப்படி ஆயிட்ட மாதிரி எல்லாரும் சுட்டுங்க. அப்பாவுக்கு ஏற்கனவே சீரியஸா இருந்ததுனாலதான் நண்பனுக்கு தந்து கொடுத்தீங்க. நாங்க வந்திருக்கோம். அக்கா, இதுதான் பெரிய பிரச்சனை இல்ல? பிரச்சனை எதிர்பார்த்துட்டு வந்துட்டு என்ன பார்த்தாதான் அந்த கேள்வி கேட்கிறேன். படிச்சு டாக்டர் சொல்லிருந்தோம். திரும்பி உங்களை கூட்டிட்டு சொல்றேன். அவர் கண்ணு எடுத்துக்குள்ள நீங்க அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு தான். அதனால அவருடைய நிலைமை எவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். அவருக்கு நீங்களும் வந்து வைக்கணும். அனாதியா இருந்த நம்ம எடுத்து வளர்த்து ஆளாக்கின அவருக்கு இதுவும் நான் எல்லாத்தாலும் உபத்திரமா ஏன் நடந்துக்கிறேன். அக்கா, இந்த மாதிரி தானே லைஃப். அவருடைய நடத்திட்டு எனக்கும் எவ்வளவு வித்தியாசம். அடுத்த நேரம் இந்த கைத்திப்பாய் நடத்துற நாடகத்துக்கு இப்ப இந்த வீடே துணையா இருக்கு. இந்த சின்ன சிறை நடத்திட்டு ஒவ்வொருத்தருக்கும் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கத்தாப்ப யாருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கிறேன். என் தம்பியை பழைய சிந்திரமா நடந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். நீ எப்பவுமே என் தம்பியா மாற போறேன். ஏண்டி தம்பி தம்பியை வீடு எழுதிட்டு இருக்கிற? இவன் உருப்படாவுக்கு தான் நீ பேசியா? அப்பா கொசுவ கல்வி எடுக்காது தெரிஞ்ச உடனே பயந்து போய் தேட பார்த்தான். ஆனா இடையில இந்த வயசு மாமாவை குறைச்சி வச்சு எப்படியாவது தங்க தட்டிட்டு போகணும் பிளான் பண்ணி இப்போ ஒரு பெரிய டாக்டர் கொண்டாந்துருக்கான். யாரு புத்திசாலி? ஒரு தம்பியா இல்ல அந்த வயசியா? அப்பா சோபியா போட்ட சொக்கு படிக்கிற திரும்பி கிடக்கிற ஒரு தம்பிக்கு இப்ப நீ இருந்தாலே ஏறாது. மூணு ஊழி கிடக்குது. இப்ப பேர திரும்பிய மாமாவை குறைஞ்சாத இருக்கிற கடையை எடுக்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சொல்லாத பாரு. அதுதான் சரியான வழி. வைத்து போட்டு பொதுள் தெரியாது. அப்பா உயிரோடு இருந்தாலும் தொட்டு தகராறு அவரையே தீர்த்துத்தான். சேவை நிலையத்தின் சிற்றரசன் நடுதாமத்தில் தான் பவனி வருவது வழக்கமோ? வைத்தி, நகர சோதனையா இல்லை நரக வேதனையா? இவருடைய மறைந்திருப்பது புயலாக பெருமூச்சு விடுவதும் ஏன் இளவரசே? ஸ்ரீபா சிந்தாமணி பெற்ற பிள்ளைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓ வேலை பார்த்து போடா. ஐயா, என்ன எப்படி குறைச்சிக்கணும்? நான் வப்பாட்டி புள்ள, நீ வளர்ப்பு புள்ள. நமக்குள்ள எதுக்கு என்ன தகராறு? ரெண்டு பேரும் ஒத்துமையாவே இருப்போம்.
அதை கெடுத்ததே நீதானடா. நானா? எப்படி? திருச்சிப்படி அன்னைக்கே நீ ஒத்துக்கிட்டு இருந்தா எனக்காக தியாகம் பண்ண உன்னை காப்பாத்தி நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருப்பேன். சரி, இப்பதான் என்ன குறைஞ்சு போச்சு? நான் என்ன படி சுமந்துக்கணும் சொல்லு. படி சுமக்க வேண்டாம், படி சுமத்தம். அடச்ச பெருசா சொல்லுவேன்னு பார்த்தேன். உலகத்திலே படி சுமத்துறதும் சுலபமான வேலை. சொல்லு, யார் மேல படிக்க சுமத்தணும்? சாந்தி மேல. என்ன சாந்திக்கு உனக்கும் தொடர்பு. நீ என் மேல படி சுமத்த முயற்சி பண்ண, ஆனா நான் உன் மேல கொலை குற்றமே காட்டுறேன். நான் எதுக்காக கொலை செய்யணும்? இதை நீ ஒத்துக்க மறுக்கலாம். ஆனா போதிய சாட்சியோட நான் உன்னை போலீஸ்ல நிறுத்துவேன். எந்த சாட்சியை வச்சு என்ன உன்னால போலீஸ பிடிச்சு கொடுக்க முடியும்? உனக்கே அந்த சந்தேகம். அதையும் நான் தெளிவுபடுத்துறேன். அப்புறமாவது ஒரு முடிவுக்கு வருவோம். இது ரொம்ப ஆபத்து. உண்மைதா சோபியா, ஆனா இதுல நமக்கு இருக்கு. பயப்படாதே, நான் இந்த கத்தியை தூக்கி தூக்கி செய்ய போறேன். அவர் உயிரை எடுத்து பிடிப்பதற்காக மூக்குல சொருகி இருக்கிற அந்த தூக்கு பிடுங்கிட்டான். இதோட இப்ப நாம பேசுனது இதுல ரெக்கார்ட் இருக்கு. அடுத்தவர் கொலை செய்ய சதி பண்ண திட்டத்துக்காக சோபியா ஒரு ஜெயிலுக்கு போக போறியா, இல்ல இந்த வைத்திய சொல்படி கேட்டு நடக்க போறியா? வைத்தியம் 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அதை என்கிட்ட கொடுத்துறேன். சுந்தரம், இதை வச்சே சேவனத்தா சொத்து நிறுவதும் என்னால ஏன் பேருக்கு எழுதி வாங்கிக்க முடியும். அதனால இதை விட பெரிய தொகையா இருந்தா சொல்லு, பார்ப்போம். வைத்தியம், என்ன மன்னிச்சு காப்பாத்து. சுந்தரம், பேச்சுக்கு முன்னாடி அழற ஆம்பளையும் சிரிக்கிற பொம்பளையும் நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முடிவை சீக்கிரம் சொல்லு, என்னை காப்பாத்துவியா? நீ எனக்கு துரோகம் செய்யாம இருந்தா இப்ப நான் என்ன செய்யணும்? வைத்தியம், நீ மாறணும், சுந்தரமா நான் இருக்கணும். நீ ஒத்துழைக்கணும். இந்த நாடகத்துல எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? வைத்தி, நீ நாடக காய்க்கு இல்ல, எதுக்கு இந்த வீட்டுல நாடகம் ஆடுறியோ? இந்த புலம்பலெல்லாம் விட்டுட்டு பர்ஃபெக்டா என்ன மாதிரி நடந்துட்ட. வாடா என் கூட ட்ரெஸ்ஸ மாத்திக்கலாம். வைத்தி, யாரா வைத்தி? மடைய, இப்ப நீ தாண்டா வைத்தி, நான் சுந்தரம். இப்பதானே மாத்திக்கிட்டோம், இதுக்குள்ள மறந்துட்டேன். இது ஏன் ரூம்? பழைய ஞாபகத்துல இந்த ரூம்குள்ள வந்துட போற. ஒரு ரூம் அங்க இருக்கு. ஆமா, நீ அடிக்கடி என்னமோ பண்ணிட்டு எப்படி? ஹலோ, என்ன சுந்தரம்? ஏன்னா ஆங்கிரியா இருக்கு? அந்த நாள் நம்ம சொல்ல முடியும். சாரி டார்லிங், வலிக்குதா? வலிக்காதா? நான் உன்னை விவாகரத்து பண்ண போறேன். அப்படி ஒரு நாடகம். அதான் நடிச்சியா? இனிமேல் மெதுவா அடிக்கணும். நாடகம் தானே, நான் நடிக்கணும். டைரக்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண போறேன். புரிஞ்சிடும், நிஜமாவே நடக்கணும். அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க. இதுக்கு ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன். இது மகா பாவம். ஏதோ புத்தி கிட்டத்தனமா நடந்துட்டேன்னு அவனே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கானா? மேலும் நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு சாந்தியோட அப்பா தான் காரணங்கள். நீ மறக்காத. பணத்தை விட்டவங்களுக்கு நன்றி காட்டாதான் உங்க பிள்ளைகளுக்காக ஏதாவது நல்லதை செய்யும். சாந்தி என் தெரியும்டா, என் தெரியும். அவன் மனசு என்ன பாடுபடுங்கிறது எனக்கு தான் தெரியும். நாம தான் சோபியாவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். முடியாது, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு நீ தான் நிஜமா இருக்கிறதுக்காக வேகமா அடிச்சுட்டேன். ஆமா, என்ன டைரக்ட் பண்ணிட்டு சாந்தியை கல்யாணம் பண்ணிட்டு போறேன். நாடகம் தானே. அவளோட பாவம் இங்க சுத்திக்கிட்டே இருக்குங்க. இந்த விஷயத்தை பத்தி இனிமே இங்க யாருமே பேசக்கூடாது. சாந்தியோட தலையெழுத்தை நிர்ணயிக்க நீ யாரு?
வெளியே தள்ளிடுச்சு. பண்ணுது கணத்துல பீட் பண்ணுது. இல்ல டைரக்ட் பண்ணிட்டு மாறி பண்ணிக்கிறேன். அவர் எங்க
அக்கிரமத்தை பாத்தியா? ஆளை மாத்தி அநியாயம் பண்றாங்க இந்த வீட்டுல. என்ன சொல்றீங்க? ஐயோ, என் உடம்பெல்லாம் நடக்குதே இந்த கருதாசியை படிச்ச உடனே. என்ன கருதாசி? இந்த வீட்டுல கோபியும் கீதா மனசு கூடி பேசிக்கிட்டாங்க. அதை விட்டுட்டு என் பொண்ணையும் ஒன்னையும் முடிச்சு போட்டு மொட்டை கருதாசி எழுதிட்டாங்கப்பா. என் பொண்ணுகிட்ட நீ என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசிருக்கியா? இது படிச்சு பாரு. மொட்டை கருதாசா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். வாங்கி படிச்சு பாருங்கட்டா, எப்படி இருக்குன்னு வார்த்தைலாம். மொட்டை கருதாசு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. வேலை சொல்றதுக்கு தைரியம் இல்லாத கோழையும் வேலை இல்லாத சோம்பேறி பசங்க தான் இப்படி எழுதுவாங்க. சோம்பேறியும் போயிடும் பாருங்க. அக்கா திட்டுற நீயே எழுதுற மாதிரி வருத்தப்படுற. அவனே வருத்தப்படுறான். அவன் அதுக்கு வருத்தப்படல தம்பி. தங்கச்சி பத்தி கதை கட்டணவங்க திட்டியே தவிர இதுக்கு ஒரு வழி சொல்ல மாட்டேங்கிறிய தம்பி. நான் என் பொண்ணை பத்தி கூட கவலைப்படலப்பா. நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை. ஒன்னையும் எழுதிட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. என்னக்கா அவன் முதல்ல நம்ம போடு. ஏண்டா அது ஒண்ணுதான் எனக்கு ஆதாரம். ஆதாரமாக இந்த மொட்டை கருதாசி எழுதின மூஞ்சலாம் நான் கரிய பேசுற மாதிரி வைத்தியம் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா? வைத்தியம் பேச மீறவே மாட்டாங்க. எப்படியோடா தம்பி, அவன் முகத்துல கரிய பூசணும். நீ சொல்லுக்கா, சொல்ற இடத்துலாம் பூசுறேன். அம்மா ஆண்டா உன் முகத்துல பூசுற மாதிரி கத்துறேன். அவனை பூசுறதாக்கா நடந்து முட்டி வலிக்கிறதுக்கா கொஞ்சம் சொல்றது கொண்டாடி மருமகன் நடந்து போ. நம்ம தவாச்சு என் அண்ணனுடைய மகனாக்குனேன். இதை விட எங்க அக்காவோட மருமகனா ஆக்கினேன். எப்படி என் மூளை இந்த பார் கப்பல் மாதிரி காட்டேஜ் கட்டி கொடுத்துருக்க வைத்தி. உனக்காக சுத்தி பூரா சுத்தி முற்றுலா இருக்குது. உனக்கு அம்மா வேஷம் போடுறதுக்கு எவ்வளவு கிடைக்க மாட்டேன்றா. மாப்பிள்ள காலையில நீயே போய் ஒரு அம்மாவை பார்த்து கூட்டிட்டு வந்தேன். இந்த பிளான் போட்டு எத்தனை நாளா ஏண்டா உன்னை தினக்கூலிக்கா கூட்டு வந்தேன். 20% நான் பேசல. மிஸ்டர் பீதாம்பரம் சித்தப்பாடா மரியாதை பேசு. சாரி மிஸ்டர் சித்தப்பா, இதுவரைக்கும் நீங்க பார்த்த வைத்து வேற, இப்ப பாக்குற வைத்து வேற. இனிமே எந்த சொத்து சேர்க்கறது தயாரித்தப்படுத்தாரு வெளியே காட்டி கொடுத்துருவோம். தீர்த்தா நீ காட்டி கொடுத்துருவியா? ஏண்டா வெல்ட்ட மறந்துட்டியாடா? வெல்ட்ட மாட்டவா அம்மா கழுத்துல மாட்டேடா, இடுப்புல மாட்டேன்றா. இந்த நடுமுறை வெளியே சொன்னா வேறத்தான் நான் படிச்சுட்டேன். என்னடா தம்பி தனியா கிளம்பிக்கிட்டு இருக்க? என்னப்பா என்னடா என்னடா போகும்போது காலில் வலிக்கிறது கழுத்து வலிக்கிறீங்க. அப்புறமா சொல்றேன். நீ போய் சாந்தியை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த வயது நம்ம அண்ணனுடைய பையன். அண்ணனுடைய சொத்து ஆசைப்பட்டு வந்தான். வந்த பயல ஏன் வெளியே விடுவானு ஏதோ அதுல கொஞ்சம் எனக்கு கிடைக்காதான்ற பேராசையினால இந்த வைத்திய அண்ணன் நான் வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் நடத்தினேன். தம்பி நீ பொண்ணுங்கெல்லாம் காண்டிட்டு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டா? இந்த ரூமுக்கு காந்தியா கூட்டிட்டு வந்தேன். ஏன்டா அவன் தான் இந்த ரூம்ல வெளியில போயிருக்கானு அதுக்கு நீங்க பேசி முடிச்சுலாம். பாருங்க மாமி உடம்பு குணமாகாம வைத்திய பிரச்சனைக்கு நம்மளால ஒரு முடிவு கட்ட முடியாது. ஏமா முடியாது? நீ பார்த்து அந்த கையில வீட்டை விட்டு வெளியே போனாடா போயிட்டு போறான். சொல்லிட்டும் போவாரு. மாமியே வைத்திய தம்பின்னு எடுத்துக்கிட்டு. ஐயோ அதை நினைச்சுட்டானே என் பொண்ணையே நான் அவனுக்கு கொடுக்க வந்து எல்லாரும் இல்லத்துக்கு வீட்டுல பார்த்தானே. ஆனா தம்பி இவன் இருக்கானே, இவன் தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு வைத்திய அண்ணன் பிள்ளைன்னு சொன்னான். அண்ணனையே அவனை பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டாரு. இதுக்கு மாமா அம்மா அண்ணங்கிட்ட மூலமா விசாரிக்க முடியும். 15 நாளா படுத்து இருந்தது. என்னமோ மாதிரி நான் இருந்த நிலைமைக்கு என்ன ஒரேயா காப்பாத்தி இருக்கணும். என்னவோ நம்ம குலதெய்வம் என்ன காப்பாத்திருச்சு. இந்த நல்லவன் ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணது வேணாங்க மாமா.
யாரும் பிரார்த்தனை பண்ண மாதிரி தெரியலையம்மா. என்னம்மா அப்படி சொல்றீங்க? நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். செத்து போறதுக்கு அப்புறம் தானே சங்கு சேரண்டி எல்லாம் கொண்டு வருவாங்க. முன்னாடியே கொண்டாந்து வச்சிருக்காங்களே, இது யாருமா செஞ்ச வேலை? இந்த பயல்களுக்கு ஏதாவது தலைவலி காய்ச்சல் மண்டையடின்னு வரட்டும். அயோத்த பயல்களை தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சுட்டு நானும் அங்கேயே உட்காந்துக்கிறேன். நன்றி வைத்த பசங்க எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுற மாதிரியா நடந்துக்கிறானுங்க. ஆண்டி எப்ப சாவாம், மனம் எப்ப காலியாகும்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. சரி சரி, அந்த சேவந்தி பயல்களுக்கு ஏதாவது 100-200 பணத்தை கொடுத்து நீயாவது அனுப்பி வைமா. நீங்க வருத்தப்பட வேண்டிய பிரச்சனை இது இல்லைம்மா. வாஸ்தவம் தான். பணத்தை புள்ள எனக்கு சரியில்லாம போச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அவன் படிக்க அனுப்புவேன்னு சம்சாரம் சொன்னான். அதான் நான் கேட்கல. மாமா, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவர் வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் அனுப்பிக்கிட்டு வாழணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதுதானே நியாயம். சாந்தி, நீ வேணா மனிதர்கள் மாதிரி உன் மனசை மாத்திக்கலாமா? ஆனா என்னை வளர்த்து ஆளாக்கி விட்ட உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற விடாம பண்ணிட்டானே, அவனை ஒரு நாள் நான் மன்னிக்கவே முடியாதுமா. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம இன்னொருக்கிட்ட மனசை பறிகொடுத்து இதுல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நேருக்கு நேரம் எங்ககிட்ட வந்து சொல்லி கெட்ட பேர் சம்பாதிச்சாலும் எங்க பிள்ளை. ஆனா கட்டிய மனைவிக்கு துரோகம் செஞ்சு யாருக்குமே தெரியாம குடும்பம் நடத்திருக்குங்கிற நல்ல பேரை உங்களுக்கு வந்திருக்குமாம். அன்னைக்கு நீங்க வச்சுக்கிட்டு இன்னும் சாப்பிட பண்ணணும்னு அர்த்தமே இல்லை. மாமா, அம்மா, சுந்தரவர்களை பார்க்க வந்த போது வைத்திய காட்டி இது நீங்க புரியாம கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்களோ? சாந்தி, அதுவா சுந்தரமும் வந்து நின்றான், வைத்தியம் வந்து நின்றான். நம்ம பாட்டி சுந்தரத்தை பார்த்து உருவந்துச்சு, வைத்திய பார்த்து வாழாச்சு. அப்ப இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு நானும் ஊர்ந்தேன். இதை வச்சு கதை வச்சுட்டாங்க. நீங்க காஞ்சிபுரத்துல வியாபாரம் இருந்தீங்களா? ஆமா, குண்டாமணின்னு அந்த சினிமாபுரம் வந்தப்போதான் அந்த பேரை வச்சு சேலை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். வெறும் சேலவர்கள் மட்டும்தானா? ஏமா அப்படி கேக்குற? இவ்வளவு தூரம் நான் உங்ககிட்ட பேசினதே அதிகம். என்னப்பா இது? காஞ்சிபுரம் என்ற, சிந்தாமணி என்ற, வைத்திய என்ற, ஐயோ பாதிப்பட்டவன். ஏன்னா இந்த பேசியா பேசிக்கிறாங்க. நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் மற்றவங்க என்னை பத்தி தப்பா அதை பத்தி நான் கவலைப்படுறேன். மகளா மருமகளா நினைச்சிருக்கிற தாண்டி என்னை பத்தி என்ன நடக்கும்? உலகத்துல யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது. அதுலேயும் கெட்ட மனைவிக்கு துரோகம் பண்றது மனுஷனே இல்லைம்மா, மனுஷனே இல்லை. எதுக்குமா இந்த பெரிய பாவத்தை வரவழைச்சிருக்காரு. கொஞ்சம் போய் நின்னா உனக்கு ஏதாவது பிரயோஜனம் தரும். சீக்கிரம் வரும். நீங்க ஆத்திரமா போற வட்டி வந்திருக்காரு. நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, நாங்க போகலாம். எனக்கு வட்டி வந்து பெரியப்பா, உங்க பேச்சிய பாருங்க பெரியப்பா, உங்களை மாதிரி இருக்குன்னு சொல்லுது. ஆமா பெரியப்பா. கொஞ்சம் பாருங்க, வயசு வந்த பண்ணி வகையில்லாத புள்ளி வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ தூக்கி வளர்த்த பண்ணு, மிக்க நிலையில்லாம தவிக்கிறேன். அது கொஞ்சம் மறந்துடாதீங்க. தனியா பேசும் என்ன பண்ண போங்க அண்ணா உத்தரவு ஏதாவது வந்து எப்படி நீங்க வாங்க பெரியவங்க இருக்கணும் அப்படி இந்த புத்தகம் இருக்கணும். என்ன மாதிரி ஒண்ணுதான் நீங்க வெட்டி பேசுங்க. நான் வெளியில இருக்கேன். அங்க வீட்டுல வேலையே இல்ல, இங்கே இருக்குங்க. நான் வந்துட்டேன். அண்ணா வக்கீல் கிட்ட தனியா தானே பேசணும்னாரு. அது எனக்கு அங்க என்ன வேலை? அது என்னமோ பெரியப்பாவுக்கு கலெக்டர் மாதிரி அப்பா, அவர் இருக்கிற ஒன்றும் தப்பு இல்ல. அவர் வந்து செக்ரட்டரி இல்லையே, கலெக்டருக்கு பீல் மாதிரி தெரியல. என்ன 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 கல்யாணி 16 அவங்க ஆனா இருந்தா
கடைசி பந்திலே உட்காரலாம், மொத பந்திலே உட்காரலாம். உங்க புருஷன் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்களுக்கு எனக்கு தெரியுமே. இருக்கா யாரு அண்ணன் பக்கத்துல இருந்தா நம்ம சேவல் அண்ணன் தராசு மாதிரி நியாயமா தான் நடப்பாரு. போடுறீங்க ஈ வைக்கிற மாதிரி ஒரு சேவலை சுத்தி இத்தனை பேரா? அவரை சுத்தி எத்தனை பேர் இருந்தா உங்களுக்கு என்ன சார்? மாமா என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். அண்ணன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரா? கொலைகேஸ் எங்களுக்கு கொலைகேஸ் வேண்டாம் சார். மாமா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அதை சொல்லுங்க. அது போதும். ரொம்ப உரிமை உள்ளவங்களுக்கே கிடைக்குதோ இல்லையோ அப்படின்னா இது சேவையோட சுயார்ஜிதம். சொந்தமா பாதுகாத்து சம்பாதிச்ச சொத்து. அவன் தர்மத்துக்கு கூட எழுதி வைக்கலாம். ஏன் எல்லாத்தையும் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாரும் இந்த ஹால்ல கூடுங்க. அவரே நேர்ல வந்து எல்லாம் சொல்லுவாங்க. 4 மணியா? எல்லாரும் ஹால்ல கூடணுமா? உங்க அண்ணன் என்ன பப்ளிக் மீட்டிங் நடத்துறாரு? அல்ல அதுக்குள்ள சீசி இந்த படம் பிடிக்குன்னு சொல்லிட்டா எப்படி? நாம எல்லாம் நல்லா நடந்திருந்தா நம்மள மறந்துட்டா தர்மத்துக்கு எடுத்து போகுது அண்ணன். அவங்க என்ன கல்ல வச்சு மூடும்போது எனக்கு பாதி நிலைவு தான் இருந்தது. அங்கு பேசிக்கிட்டதுல இருந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவங்க ரொம்ப சொந்தக்காரங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மனத்தில் தெரிஞ்சு மேல வரும்போது எனக்கு பக்கத்துல ஒரு பொருள் கிடந்தது. அது என்னன்னு பார்த்தா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கிடத்துல இருந்து மேல வந்து அந்த கருத்தை பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருந்தது. அதை எடுத்து நேரா போலீஸ் போகலாம் நினைச்சிருப்பான். ஆனா சொத்துக்காக என்னையே கொலை பண்ண நினைச்சிருந்த சீரியஸா இருக்கு. உங்களை என்ன பண்ணுவீங்களேன்னு பயம் வந்துருச்சு. அதனால நேரம் இங்க வந்துட்டேன்ப்பா. நான் தான்ப்பா உங்களுக்கு சொல்றேன். ஹாய் சாந்தி. It stands for study and also for coffee. நம்ம உங்களோட வந்ததுதான் வந்து தொலைச்ச. ஒழுங்கா வந்து தொலைக்க கூடாது. அது இல்லப்பா, சந்தேகப்பட்ட சொந்தக்காரங்க நானே கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வைத்தியம் பேர் வச்சுக்கிட்டு இல்லாத தொடர்பை சொல்லிட்டு வந்தேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் சுந்தரம் ஒருத்தவன் தான். இதுல இன்னும் பல பயங்கரங்கள் இருக்குன்னு சந்தேகப்பட்டனா பொறுமையா இருந்து அந்த டூப்ளிகேட் சுந்தரத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சு. என்ன எல்லாரும் சேர்ந்து பழப்பீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சிங்காரம் யாரா நீ? என் பேரை சொல்லி கூப்பிடுறேன். யாரா? நான் தான் ஆல்பர்ட் சுந்தரம். இந்த வீட்டுக்குள்ள வந்து மாற்றி விட்டா நீ ஆல்பர்ட் சுந்தரமா? அப்ப இவன் யாரு? முதல்ல வீட்டுக்குள்ள நடந்தாரு அந்த ஏஜியல் வைத்தியா? ஆமா, நானும் கோபில போட்ட திட்டத்தை புரிய பேஸ் பண்ணி இந்த போலீஸ காத்து கொடுத்து நிரப்பி இப்ப வெளியிடக்காம இருக்கான். ஆமா, இது இந்த குடும்பத்துக்கு ஒரு விரோதி தான். மிஸ்டர் ஆல்பர்ட், நான் யாருக்குமே விரோதியா இருந்ததில்லை. எந்த விரோதத்தை வச்சு என்ன வஞ்சம் தைக்க பார்த்தாங்கன்னு எனக்கு புரியல. சின்ன பிள்ளைங்களுக்கு கதை போட மாதிரி இருக்குது. எந்த ஆதாரத்தை வச்சுட்டு இவன் சொல்றது உண்மையான நம்பர் அதெல்லாம் எல்லாம் சாட்சி வந்தா சரியா போயிடும். அவன் தான்ப்பா மாயாண்டி. என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணவன். அவன் நேராத நாளே கிடையாது. சித்தப்பாவும் காரணம் செஞ்ச உதவியாலதான் அவனை ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. மாயாண்டி அறுவாதியா சொல்றேன், என்ன நடந்ததுன்னு அண்ணன் வந்து காலில் ஊதி சொல்லு. ஐயா இந்த நாள் இவர் பார்த்து பார்த்து அறுத்துல முறையா நாளைக்கு கொடுத்தாப்பா. இந்த சுந்தரம் ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்தான். அவனை இன்னும் கண்டு அந்த நாளைக்கு தம்பியா? ஏன் நக்கற நீ? போட்டோவை கொடுத்துட்டான். நாளை என்ன கண்டுபிடிக்க வேணாமா? அண்ணன் கிட்ட எவ்வளவு வேலை இருக்குது. நாடகம் நீ பார்த்து ரொம்ப நேரம் பத்து தூங்குறதுக்கு என்ன நீ நாடகம் தேடுகின்றன அறிவு பெற்றவன ஒண்ணு தீட்டு இல்லன்னா சொல்லு. தேடுகின்றன போட்டோ வச்சுக்கிட்டேன். போட்டோக்காரன் பாரு, போட்டோக்காரன் பாரு. அதே ஆளு
அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த வேண்டு என்னத்தான் சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்சு நான் பாதியில ஓடி உன்னை வெளியே வராதுன்னு சொன்னேன். ஏன்டா அவங்க கண்ணப்பட்ட சுந்தரமா வந்த அந்த ஆல்பர்ட் பையன் என்னடான்னு வீட்டுல உட்காந்துச்சு டைவர்ஸ்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். சரி நீ உடனடியா அங்க போய் அவர் அங்கேயும் வெளியே இந்த பணத்தை வச்சுட்டு நீயும் தலைமறைவா போயிடு. இன்னும் 6 மாசத்துக்கு நமக்குள்ள எந்த தொடர்பு வேண்டாம். சரிங்க நீங்க போங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு. அவரையும் சரியா பண்ணிட்டாங்க, சொல்லி கொடுக்காம வந்துட்டீங்களே. நாயத்தை பாத்தியா மாப்பிள்ளை சொல்லிட்டா நான் செஞ்சேன். உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தப்போ இதே மாதிரிதான் என் காலில் விழுந்து என் மனப்பூர்வமா நீங்க 16 பத்து பெரியாள் வாழணும் ஆசீர்வாதம் பண்ணி. ஆனா இன்னைக்கு ஒரு அர்த்த சொத்துக்கு ஆசைப்பட்டு பஞ்சமா பாதம் ஆயிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்காமா? என்ன மன்னிச்சிருந்தவன் நான் செஞ்ச குற்றத்துக்கு என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த தண்டனைக்கெல்லாம் பெரிய தண்டனையா என்னை இத்தோட மன்னிச்சு அழைச்சிட்டீங்களே மாமா. இனிமே நான் மனசரிய எந்த தவறு செய்ய மாட்டேன். எதுக்காக ஆகப்பட்ட அரியாசம் பண்ணுங்க, அதுக்காக வெற்றி வேணா சொல்லி வாய மூணு வைத்திய பார்த்தவன வாய குழம்புட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எழுதி கொண்டாந்துங்க. சாந்தி சுந்தரத்துக்கும் என்ன அண்ணன் சாந்திக்கும் சுந்தரத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். எல்லாரும் எழுதி நடத்தி கொடுத்துட்டு அவங்க பணியை வாங்கிட்டு போய் சேருங்க. எங்க எல்லாருக்கும் சொல்றேன், சொத்து சேர்த்துகள் பின்னால சுத்துறது அதுக்கு சொந்தம் கொண்டாடுறது நல்லதில்லை. சொத்து சேர்த்து ஆசைப்படலாம், ஆனா அதை சுயமா சம்பாதிக்கணும். விசுவாசம் இல்லாத உறவு வீடு கட்டணும்.